உங்களை மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகேஷ். உங்க ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னபடி மாசம் 50 ப்ராடக்ட் எங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கே கொடுங்க. அதுக்கு நான் அக்ரிமெண்ட்ல நாளைக்கே சைன் பண்ணிடுறேன். உங்க எம்டி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அப்போ நாங்க கிளம்புறோம். போலாம். ஷோர் சார். பாய். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. டைம் ஆயிடுச்சு. அஞ்சலி இன்னும் காணோம். என்னாச்சு அவளுக்கு? யாருக்காவது கேக்குதா? ஐயோ, கதவு திறங்க ப்ளீஸ். ப்ளீஸ் யாராவது வாங்கல. கேக்குதா? ஐயோ, மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அஞ்சலி வரவே இல்லையே. என்னாச்சு அவளுக்கு? பாய், அந்த பாஸ் நான் பாஸ் காஃபி ஷாப்ல அஞ்சலி மேடத்தை இம்ப்ரெஸ் பண்ணீங்களா? நான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா இல்லையா? என்ன சத்யா நீங்க வேற? அஞ்சலி இங்க வரவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அஞ்சலி இங்க வரவே இல்லை. ஒருவேளை என் கூட சேர்ந்து மீட்டிங் அட்டென்ட் பண்றது பிடிக்காம அவ வீட்டுக்கு போயிட்டாலோ என்னவோ. பாஸ் அவங்க ஊட்டிக்கே வரல பாஸ். லட்சுமி அம்மா கூட கேட்டாங்க. பாஸ் நான் அம்மாட்ட கூட அவங்க மீட்டிங்ல இருக்காங்கன்னு தான் சொன்னேன். போன் நாட் ரீச்சபிள் இருக்குது. பாஸ் அவங்க மீட்டிங்ல இருக்க சொல்ல போனை ஃபிளைட் மோட்ல போடுறேன்னு சொன்னாங்க. நான் அப்பதான் நினைச்சேன் ஒருவேளை ஆபீஸ்ல இருக்காங்களோ. பாஸ் மணி கூட ஆயிடுச்சு. இவ்வளவு நேரத்துல ஆபீஸ்ல இருக்க போறாங்க. சரி, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. நான் ஆபீஸ் கால் பண்ணிட்டு திருப்பி கால் பண்றேன். சரி. யாராவது வாங்க. என்ன பண்றது? செக்யூரிட்டி கால் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ. ஹாய், நான் மகேஷ் பேசுறேன். அஞ்சலி ஆபீஸ்ல இருக்காங்களா? இல்லையே சார், நீங்க கிளம்பும் போது அவங்களும் கிளம்பிட்டாங்களே. இப்ப ஆபீஸ் பூட்டியாச்சு சார். பூட்டியாச்சா? இங்க யாருமே இல்லையே. ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார். என்ன பண்ணலாம்? சத்யா கால் பண்ணுவோம். சொல்லு பாஸ். சத்யா, அஞ்சலி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டதா சொல்றாங்க. எங்க போயிருப்பான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பைக் டாக்ஸி எதுவும் புக் பண்ணி கிளம்பிருப்பாளோ? பாஸ் பைக் டாக்ஸி நீங்க தானே? அப்புறம் எப்படி பாஸ் வேற பைக்ல போவாங்க? பாஸ் எனக்கு ஏதோ தப்பா இருக்குது பாஸ். பாஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஆபீஸ் ஆண்ட நேரா போய் செக் பண்ணுங்க. நாங்க வந்துனே இருக்கிறேன். பாஸ் ஓனருக்கு தெரியற வரைக்கும் லட்சுமி மாட்ட இதை பத்தி எதுவும் பேச வேணாம். சொன்னா அவங்க பயந்துருவாங்க பாஸ். சரி சத்யா, சரியா திருப்பி கால் பண்றேன். சத்யா, நீங்க உடனே ஆபீஸ்க்கு வந்துருங்க. சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. கடவுளே, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒன்னாக கூடாது. என்னை எப்படியாவது காப்பாத்து. நீ பயப்படாத. அம்மா அம்மா உன்னை பத்திரமா சேவா கொண்டு போயிடுறேன். உனக்கு என்ன ஆபத்து வராம அம்மா 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 காப்பாத்துறேன்.
செக்யூரிட்டி செக்யூரிட்டி சார் வணக்கம் சார். அஞ்சலி இன்னும் வீட்டுக்கே வரல. சார் என்ன சார் சொல்றீங்க? அவங்க போயிட்டாங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே. வேற எங்கேயாவது யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க சார். இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ இன்னும் வீட்டுக்கு கிளம்பவே இல்ல. சரி நீங்க ஆபீஸோட கீஸ் கொடுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்தாங்க சார். பாஸ் என்னாச்சு? ஆ, அஞ்சலி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. நோ என்னண்ணா? எனக்கு தெரியல. சரி வாங்க வாங்க, போய் பார்க்கலாம். சீக்கிரம். ஓனர் அஞ்சலி அஞ்சலி சத்யா அங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல பாஸ், எங்கேயுமே காணும். எங்க போயிருப்பா? சரி வாங்க போய் பார்க்கலாம். நீங்க அண்ணாட்ட பாத்தீங்களா? பார்த்தேன் இல்ல. எங்க போயிருப்பா அஞ்சலி? என்ன பாஸ், ஓனர் எங்க தேடியும் காணோம். ஆபீஸ் மொத்தமா தேடி பார்த்தாச்சு சத்யா, எங்குமே அவ இல்ல. சத்யா ஒருவேளை அவ பைக்ல போயிருந்தா? அவ ஆன் தி வேல கடையில ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கிட்டு இருப்பாளோ? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சத்யா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உடனே அஞ்சலி வீட்டுக்கு போற ரோட்ல போய் பாருங்க. நான் காஃபி ஷாப் இருக்கிற ரோட்ல போய் பார்க்கறேன். சரி பாஸ், நான் போய் பாக்குறேன், நீங்க பாருங்க. ஓகே. புடிங்க. ஓகே சார்.